மாசெல்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாரத்தின் முதல் நாளிலே நாம் சபையாக ஒன்று சேர்ந்து தேவனை தொழுது கொள்வது என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதான மிக பெரிதான ஸ்லாக்கியம். ஆகையினாலே நாம் நன்றி உணர்வோடு மகிழ்ச்சியோடு முழுமனதோடு ஆவியோடு உண்மையாக அவரை நாம் தொழுது கொள்வோம். தூக்கமாக ஒரு பாடலை நாம் தெரிந்து கொள்வோம். சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கலங்கிடாதே நீ திகைத்திடாதே, காக்கும் முன் தேவன் நான் என்றாரே. கலங்கிடாதே, கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீரே உந்தன் உணவானாலும். கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீரே உந்தன் உணவானாலும். கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவாரே. கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவாரே. அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவார். அமைதி தரவே வந்திடுவார். கலங்கிடாதே நீ திகைத்திடாதே, காக்கும் முன் தேவன் நான் என்றாரே. கலங்கிடாதே. முதலாவது துதி ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக சகோதரர் ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இக்காலத்தில் எங்களை அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வருகிறவரே, உம் கிருபையாலும் உம் இரக்கத்தாலும் நாங்கள் வாழ்கிறோம். எங்களால் ஆகுமென்று யோசிக்கும் தகுதி கூட இல்லாதவர்கள், எங்களுடைய தகுதியெல்லாம் உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவில் இருக்கிறது. இந்த நாளிலே அவர் மூலமாய் அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் பலவீனராகிய நாங்கள் ஆவியின் பலத்தால் உம் சமூகத்தில் வந்து உம்மை தொழுது கொள்ள காத்திருக்கிறோம். நல்ல பிதாவே, எல்லாருமாய் சேர்ந்து எங்களை ஒரு பலி போல மொத்தமாக பலிபீடத்தின் மேலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் உம்மை தொழுது கொள்வதனால் உண்டாகிற ஆசீர்வாதம், சமாதானம், சுகம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சையாய் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பாவ குற்றங்களை மன்னித்து எங்களை சுகந்த வாசனையாக முகர்ந்து எங்களை பலியாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி என்று சொல்வதை தவிர வேறொன்றும் எங்களிடத்தில் இல்லை. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த உலகளாவிய பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான சகோதரர்களே, அன்பு தோழர்களே, உலகளாவிய என் தமிழ் மக்களே, அற்புதமான இந்த நாளில் நமது ஆண்டவராக இருக்கிற இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை மீண்டும் 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 நாம் சிந்தித்து நம்முடைய இருதயத்திலிருந்து தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே வாசிப்பதற்கான ஒரு பகுதியாக எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 2வது அதிகாரம் கடைசி 5 வசனங்களை தியான பகுதியாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சமானார்,
மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைதனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதே. அன்பான தகப்பனே, உமது ஜனத்தை ஆசீர்வதியும், கேட்கிற மக்கள் விசுவாசமுள்ளவர்களாய் மாறும்படி ஆசீர்வதியும். உலகளாவிய உமது திருச்சபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் பிதாவே, ஆமென். வாசித்த இந்த 5 வசனங்களும் ஒரு 5 மண்டபங்கள் போல, 5 மலை குன்றுகளைப் போல, 5 சமுத்திரங்களைப் போல, 5 பேராறுகளைப் போல நம்முடைய வாழ்க்கையை ஆக்கிரமிப்பு செய்கிறது. இயேசு கிறிஸ்து ஏன் மாம்சமானார்? ஆதாம் முதற்கொண்டு நீங்களும் நானும் மாம்சமாய் இருக்கிறோம். ஆகவே அவர் மாம்சத்தை உடையவராக, இரத்தத்தை உடையவராக வந்தார். இந்த மாம்சத்திலும் இரத்தத்திலும் இருக்கிற மனிதனுக்கு ஒரு முடிவு இருக்கிறது. ஆதாம் மரித்தான். ஆக ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறார்கள். இந்த மரணத்துக்கு காரணமாக பிசாசானவன் இருக்கிறான். ஆக 14வது வசனத்தில் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, நாம் எல்லாரும் மாம்சமாக இருக்கிறோம், நமக்குள் இரத்தம் ஓடுகிறது, மரணம் நம் தலையின் மீது இருக்கிறது. இயேசு மாம்சமானார், இரத்த ஓட்டம் உடையவரானார். ஏன்? பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி அப்படி ஆனார். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைதனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படி அப்படியானார். பிறந்த நாள் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் மரண பயத்தினால் எல்லா மனிதர்களும் நிறைந்திருக்கிறார்கள். மரணத்தை நினைக்காத மனிதனே இல்லை. மனிதன் மரண பயத்தில் காலம் முழுதும் வாழ்கிறான். மரணத்திலிருந்து தப்புவதற்காக எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொள்கிறான். மரணம் பயமாக இருக்கிறது. ஆக மரண பயத்துக்குட்பட்டவர்களை மரணத்தின்று விடுதலையாக்கும்படி இயேசு மாம்சமானார். உலகத்தில் ஆதாம் ஏவாள் பாவம் செய்வதற்கு முன்பாக தேவ தூதர்கள் பாவம் செய்திருக்கிறார்கள். தேவ தூதர்கள் பாவம் செய்த பொழுது தேவன் அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கவில்லை. செகண்ட் சான்ஸ் அவர்களுக்கு கிடைக்கல. When the angels were sinned, they were not given a second chance. தேவ தூதர்கள் பாவம் செய்த பொழுது அவர்களுக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுக்காமல் ஆபிரகாமின் பிள்ளைகளாகிய விசுவாசிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அவர் மறு வாய்ப்பை கொடுக்கிறார். எல்லா மனிதன் மீதும் அவர் அக்கறை கொண்டிருக்கிறார். ஆபிரகாமை போல தேவனை விசுவாசிக்கிற மனிதர்களுக்கு அவர் மறுவாழ்வு கொடுக்கும்படி தேவ தூதருக்கு கை கொடாமல் ஆபிரகாமின் பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கும் நம்முடைய கையை பிடித்து மரண குழியிலிருந்து நம்மை தூக்கி விடுகிறவராக அவர் சிலுவையிலே மரித்தார். ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருக்கிறது. இயேசு மனிதராக வந்த பொழுது அவர் நம்மை போலவே இருக்கிறார். நம்மை போல சிந்தனை உள்ளவராக,
ஆத்துமா உடையவராக, நம்மை போல எண்ணம் உடையவராக மனிதனாக வந்தார். ஆகிலும் அவர் தேவகுமாரனாக, பாவமற்றவராக, நமக்கான வேலை செய்யக்கூடிய ஆசாரியராக இருக்கும்படிக்கு, நமக்காக இறங்கும்படியான ஆசாரியராக இருக்கும்படிக்கு, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு இறங்குவது போல நாம் அனைவருக்கும் இரக்கம் செய்கிற ஒருவராக இருக்கும்படிக்கு, தேவ சமூகத்தில் அவர் நமக்கான ஒருவராக இருக்கும்படி நம்மை போல அவர் ஒருவராக மாறினார். பிலிப்பியரில் நாம் படிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் அதை ஒரு கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். நமக்கு ஒப்பாக அவர் மாறினார், நம்மை போலவே மாறினார். பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கான ஒருவராக மாறினார். நாம் செய்த எல்லா பாவங்களையும் பொன்னாலும் வெள்ளியினாலும் உலக பொருளாலும் மீட்டுக்கொள்ள முடியாது. ஆகவே தான் பேதுருவிலே நாம் படிக்கிறோம், பொன்னினாலும் அல்ல வெள்ளியினாலும் அல்ல, விலையேற பெற்ற இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே பாவ நிவர்த்தி செய்கிறவராக நம்மை போல அவர் வந்தார். கடைசியாக, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மை போல எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டார். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவை எல்லாவற்றிலும் அவர் ஜெயம் கொண்டார். அவர் அதில் அடிமையாகவில்லை, அந்த அக்கிரமத்தில் அவர் விழவில்லை. எல்லா வகையிலும் அவர் சோதிக்கப்பட்டார். ஏன் அவர் விதமாய் சோதிக்கப்பட்டார்னா, நீங்களும் நானும் அவ்விதமான சோதனைக்குட்பட்டு இருக்கிறோம். ஆகவே சோதிக்கப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கும் பொருட்டு அவர் மனிதனாக வந்தார். நாம் வாசித்த இந்த 5 வசனங்களும் இயேசு ஏன் மாம்சமானார், இயேசு தமது மரணத்தினால் எவ்விதமாய் சாத்தானை அழித்தார், அவர் ஆபிரகாமுக்கு ஏன் கை கொடுத்தார், அவர் ஏன் ஆபிரகாமின் பிள்ளைகளுக்கு கை கொடுத்தார், ஏன் அவர் தேவ தூதர்களுக்கு உதவி செய்யவில்லை, அவர் ஜனத்தின் அதிபதியாக நமது பாவங்களை மன்னிக்கும் நிவர்த்தி செய்கிற ஒருவராக வந்தார், நல்ல ஆசாரியராக வந்தார். அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனாலே நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அன்பு சகோதரர்களே, கடந்த வாரம் உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுந்தார் என்று உலகம் கொண்டாடினாலும் அதற்குள் பொதிந்திருக்கிற தேவ ரகசியம், தேவனுடைய வார்த்தை என்ன, அவர் ஏன் மரித்தோர்ந்து எழுந்தார், அதற்கு ஒரு காரணம் உண்டு. ஆதாம் ஏவாளை பாவத்துக்கும் மரணத்துக்கும் உட்படுத்தின பிசாசானவனை அவருடைய மரணத்தினால் அழித்து அவர் மரித்தோர்ந்து எழுந்தார். மனிதர்களுடைய மரணம் சாத்தான் கையில் இருந்ததுனால மனிதர்களாகிய நீங்களும் நாளும் வாழ்நாள் முழுவதும் மரண பயத்திலே நடுங்கி கொண்டிருந்தோம். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய மரண பயத்திலிருந்து நம்மை நீக்கவும், நம்முடைய பாவங்களுக்கான நிவர்த்தியாக அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படவும், நமக்கு இரக்கமுள்ள ஆசாரியராக இருக்கவும் அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடே எழுந்தார். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 18வது வசனம், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். இது ஒரு முக்கியமான ஒரு வசனம். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராக அவர் இருக்கிறாராம். ஆதாம் முதல் கொண்டு உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் பாவம் செய்து மரித்தார்கள். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் படிக்கிறோம், எல்லாரும் பாவம் செய்து தேவ சாயலை இழந்து விட்டார்கள்.
ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் படிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம். ஆக எல்லாருக்கான பாவத்திலிருந்து விடுதலை செய்யும் ஒருவராக இயேசு வர வேண்டியது அவசியமாயிருந்தது. பாவம் செய்த அனைத்து மக்களும் மரணத்துக்குட்பட்டிருக்கிறாங்க. மரணத்துக்குட்பட்ட அத்தனை மக்களையும் பாதாளத்தில் அடைத்து சாவியாகிய அதிகாரத்தை சாத்தான் தன் கரத்தில் வைத்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் சாத்தானுடைய அதிகாரத்தை தன் கையில் கொண்டதையும் அந்த சாவி அவருடைய கையில் இருக்கிறதாகவும், இனி பாதாளத்துக்குள் நீங்கள் செல்ல வேண்டாம், நான் உங்களை விடுதலை செய்கிறேன் என்று அர்த்தம் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. Now Christ has the key to free you and release you from the Hades. பாதாளத்திலிருந்து உங்களை விடுதலை செய்யும் அதிகாரம் கிறிஸ்துவிடத்தில் இப்பொழுது இருக்கிறது. அதனால தான் சொல்றாரு, மரித்தேன் ஆனாலும் நான் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் படிக்கிறோம், உயர வானத்திலும் தாழ பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த திறவுகோல் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. தேவன் என்னென்ன காரியங்களை உங்களுக்குள் செய்ய விரும்புகிறாரோ அத்தனையும் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் வழியாக, அந்த திறவுகோலின் வழியாக, அந்த அதிகாரத்தின் வழியாக உங்களுக்கு செய்கிறார். சகோதரர்களே, இந்த இடத்துல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், உலகத்தில் எல்லா மனிதர்களையும் தேவன் ரட்சிக்க விரும்பினாலும் ஆபிரகாமை போல தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிற மனிதனை அவர் ரட்சிப்பது அவருக்கு பிரியமாக இருக்கிறது. எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படவில்லை. நீங்கள் இயேசுனுடைய மரணத்தையும் அடக்கத்தையும் உயிர்த்தெழுதலையும் பரிபூர்ணமாக விசுவாசித்தால் ஆபிரகாமை போல நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய விசுவாசத்தை தேவன் நீதியாக மாற்றி உங்களை அவர் ரட்சிக்க விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். ரோமருக்கு எழுதிய நிருபம் 4வது அதிகாரம் 5வது வசனம், ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியே நீதிமானாக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். நீங்கள் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுகிறீர்கள், கிரியைகளினால் அல்ல. நீங்கள் செய்த எந்த ஒரு நல்ல காரியங்களால் அல்ல, உங்கள் பணம் பதவி அதிகாரத்தினால் அல்ல, உங்கள் பொன் வெள்ளி இவைகளால் அல்ல. இயேசுவின் இரத்தத்திலே விசுவாசம் வைக்கிற உங்களுக்கு தேவன் நீதியாகிய ரட்சிப்பை தாராளமாக வழங்குகிறார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 18வது வசனம், உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத 1, மாசற்ற 2, ஆட்டுக்குட்டியாகிய 3, கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே 4 மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே 5. இந்த உலகத்தில் நிறைய பாரம்பரியங்கள், பழக்கங்கள், மத வழக்கங்கள், இந்த உலகம் முழுவதும் எல்லா மதத்திலும் பார்த்தீங்கன்னா அந்த கடவுளுக்கு திருப்தி செய்யும்படி என்னென்ன செய்கிறார்கள், எவ்வளவு காரியங்களை நடப்பிக்கிறாங்க. நெருப்பின் மேல் ஓடுகிறாங்க, மலையின் மேலே ஏறுகிறாங்க, தோளிலே சுமக்கிறாங்க, சாப்பிடாமல் உபவாசமாக இருக்கிறார்கள், முயற்சி எடுக்கிறாங்க எல்லா மதத்திலையும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியின் கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு பொண்ணும் தேவையில்லை, பொருளும் தேவையில்லை, உழைப்பும் தேவையில்லை, எந்த முயற்சியும் தேவையில்லை. எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம்,
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. கிறிஸ்டியானிட்டி இட் இஸ் நாட் எ ரிலீஜன் ஆஃப் ஒர்க். ஒரு மனிதனுடைய கிரியினால, முயற்சினால, உழைப்பினால, பாடுகளினால, பிரயாசத்தினால, பொன் வெள்ளி போன்ற பொருட்களால அவன் ரட்சிக்கப்படவில்லை. கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிறான். நீங்கள் கிருபையினால் ரட்சிக்கப்படுவதற்கு காரணமாக விசுவாசம் இருக்கிறது. ஆகவே தேவன் ஆபிரகாமுக்கு கை கொடுத்தார், பாவம் செய்த தேவதூதர்களுக்கு அவர் கை கொடுக்கவில்லை. நீங்களும் நானும் மாம்சமாகவும் இரத்தமாகவும் வாழ்நாள் எல்லாம் மரண பயத்தோடும் இருக்கிறோம். நம்மை விடுதலையாக்கும்படிக்கு அவர் மாம்சமானார். சாத்தானுடைய அதிகாரத்தை பறித்து கொள்ளும்படி தமது மரணத்தினால் அவனை அழித்து பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் உரிய திறவுகோலை அவர் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு விடுதலை தருகிறார். இதுதான் போஸ்ட் ரிசரக்டட் மெசேஜ். இயேசுனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நாம் கற்கிற பாடமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மெய்யாகவே அவர் உயிர்த்தெழுந்ததனால இந்த ஆசீர்வாதங்களை விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் வழங்குகிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனால சோதிக்கப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் நம்மை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆசாரியராக, இரட்சகராக, மீட்பராக அவர் இருக்கிறார். அவர் நல்ல ஆசாரியராக இருக்கிறார். அவர் சிந்திய இரத்தத்தினால் எப்போது நம்மை கழுவி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஆறுதலின் வார்த்தையினால இந்த தொழுகையை நீங்கள் நிறைவு செய்து தேவனுக்கு பிரியமாக இருக்கவும், கர்த்தராகிய இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படவும் உங்களை கேட்டு செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். அன்பான தகப்பனே, கிறிஸ்துவானவர் மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே பிசாசை வென்று அவன் கரத்தில் உள்ள பாதாளத்துக்கும் அடிமைதனத்துக்கும் உரிய திறவுகோலை பறித்து கொண்டு ஜெய வீரராக, நல்ல ஆசாரியராக, இறங்குகிறவராக, எங்களை ரட்சிக்கிறவராக, அவர் தமது இரத்தத்தினால் எங்களை காப்பாற்றுகிறவராக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த விந்தையை, இந்த அற்புதத்தை உணர்ந்து வாழ ரட்சிக்கப்பட்ட மக்களாக நாங்கள் இருக்க இந்த வாரத்தை எங்களுக்கு ஆசீர்வதியும், எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் நிமித்தமே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக, ஆமென். கிறிஸ்து இயேசு தம்முடைய சரீரத்தை நமக்காக கிழிக்கு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய பந்தியை நினைவு கூறத்தக்கதாக நாம் ஆயத்தமாவோம். வழிநடத்தும்படியாக சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம்.
இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தேன், ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவீர். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. இறுதியாக நாம் ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்வது எவ்வளவு பெரிதான ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் பிதாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அவைகள் எங்களுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக நீர் தயவு செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு இந்த வாரத்தில் ஆசீர்வாதமாக கொடுத்த வருமானத்திலிருந்து உமக்கென்று கொடுக்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி. இப்படியாக நாங்கள் கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூற நீர் தயவு பாராட்டினீர். எங்களுக்காக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து இரத்தத்தை சிந்தினார். அதை நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் நீர் தயவு பாராட்டினீர். இப்படியாக தாப்பனே, நாங்கள் ஏறெடுத்த இந்த தொழுகையை நீர் தாமே அங்கீகரிக்க வேண்டுமாகவும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தாப்பனே, சுவீனமாக இருப்பவர்களுக்கு உம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை விடமாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தியறலும் இயேசு கிறிஸ்து மூலம் அனுப்பிக்கிற நல்ல பரம்பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு தொழுகைக்கு திரும்புங்கள். இடம் YMCA வளாகம், ஹைகோர்ட் எதிரில், பிரதி ஞாயிறு காலை 11 மணி அளவில் அன்புடன் அழைக்கிறோம். Come and worship with us every Sunday at 11 AM, YMCA Hall, opposite High Court, Parish Corner. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?